இந்த வீடியோல மொத்தமா 2 நியூஸ் பத்தி பார்க்க போறோம். முதல் நியூஸ் என்ன அப்படின்னா, பிரபலமான காமெடி படம் குணச்சித்திரன் நடிச்சு வந்திருக்கக்கூடிய நடிகை பெருமாயி அப்படிங்கிறவங்க இப்ப இறந்து போயிருக்காங்க. அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி எழுதி வைத்த ஒரு உயிலை பார்த்துட்டு அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க இப்ப அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்களாம். தளபதி விஜய் அப்புறம் சிவகார்த்திகேயன் இது மாதிரி முன்னணி ஹீரோக்களோட படங்கள்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சவங்க தான் நடிகை பெருமாயி. இவங்களுக்கு வயசு 73. இவங்க இப்ப ரீசெண்டா மாரடைப்பு காரணமா காலமாயிருக்காங்க. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியை சேர்ந்த அன்னம்பாரிப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல தான் இவங்க வசிச்சு வந்திருக்காங்க. சொல்ல போனா எக்கச்சக்கமான தமிழ் திரைப்படங்களையும் சீரியல்களையும் இவங்க நடிச்சிருக்காங்க. பாரதிராஜா இயக்கத்துல வெளிவந்த தெக்கத்தி பொண்ணு அப்படிங்கிற சீரியல்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சாங்க. அது மூலியமா இவங்க நடிகையா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் பாரதிராஜாவோட பல படங்கள்லையும் தளபதி விஜயோட வில்லு திரைப்படத்திலையும் சிவகார்த்திகேயன் அவர்களோட மனம் கொத்தி திரைப்படத்திலையும் முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. வயது மூப்பு காரணமா மே 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இவங்க மாரடைப்பு காரணமா இறந்து போயிருக்கிறதா அவங்க குடும்ப சேர்ந்தவங்களும் உறவினர்களும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி இவங்க எழுதி வைத்த உயிரை பார்த்துட்டு இப்ப அவங்க குடும்ப சேர்ந்தவங்க அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. சொல்ல போனா இவங்க ஒன்றும் பொருளாதார பிரச்சனையாலேயோ இல்ல வறுமையின் காரணமாலாம் இறந்து போல, வயது மூப்பு காரணமா தான் காலமாயிருக்காங்க. இவங்களுக்கு அவங்க ஊர்ல சொந்தமா வீடு நிலம் எல்லாமே இருந்திருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் எக்கச்சக்கமான படங்கள்ல இவங்க நடிச்சிருக்கிறதால அது மூலியமா கிடைச்ச சம்பளத்தால கடைசி காலகட்டத்தில் எந்த குறையும் இல்லாம நல்லா இருந்திருக்காங்க. இப்போ அவங்களோட சொத்து வீடு இது எல்லாத்தையுமே அவங்க குடும்ப சேர்ந்தவங்க பேர்லயும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகையை கஷ்டப்படக்கூடிய மூதாட்டிகள் அதுலயும் சினிமாவில் வாய்ப்பு இல்லாம நலிவடத்தை எழுதி கொடுக்க போறதாவும் உயில் எழுதி வச்சிருக்காங்களாம். இந்த ஒரு செய்தியை பார்த்துட்டு குடும்பம் சேர்ந்தவங்க அவங்க அம்மா பெருமாயோட ஆசை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களோ அதை அப்படியே யாராருக்கு சேரணுமோ போய் சேர்த்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களாம். இதுக்காக இப்ப இறந்து பேருடைய பெருமாய்க்கு நிறைய பேர் இப்ப பாராட்டு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க இப்ப ரீசெண்டா நடிகை தேவயானி தன்னோட கணவரை சந்தானம் பயங்கரமா கலாய்க்கிறது பிடிக்கலங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாவே ஷேர் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் 90s 80s காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்தவங்க நடிகை தேவயானி வெள்ளித்திரையில மட்டும் இல்லாம சின்ன திரையிலையும் தனக்கு தனி இடத்தை பிடிச்சிருக்காங்க. இவங்க இயக்குனர் ராஜகுமாரன் அப்படிங்கிறவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவரு நீ வருவாய் என, விண்ணுக்கும் மண்ணுக்கும், காதலுடன் இது மாதிரி படங்களை இயக்கியிருக்காரு. இயக்குனரா மட்டும் இல்லாம சில படங்கள்ல காமெடி கதாபாத்திரம் குணச்சித்திரன் நடிச்சிருக்காரு. அதுல ஒண்ணுதான் சந்தானம் ஹீரோவா நடிச்ச வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இந்த படத்துல தன்னோட கணவர் நடிச்சதை பத்தி பேட்டி ஒண்ணுல தேவயானி பேசியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட கணவரை சந்தானம் ரொம்ப மோசமா கலாய்ச்சிருக்காரு. சந்தானம் கலாய்ச்சதை நான் ஏத்துக்கல, எனக்கு அது பிடிக்கவும் இல்லை. என்னோட கணவர் ஏன் அந்த கதாபாத்திரம் நடிச்சார் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. சந்தானம் படத்தை நடிக்கிற மட்டும் தான் தெரியும். ஆனா இது மாதிரி கதாபாத்திரம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா கட்டாயம் அதுக்கு நான் ஓகே சொல்ல விட்டுருக்க மாட்டேங்கிற மாதிரியும், என்னோட கணவர் தமிழ் சினிமால ஒரு காலத்துல பெரிய இயக்குனரா வலம் வந்தவர். அவருக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கு. அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லாம அவர் எப்பவும் போல குடும்பத்துல கவனம் செலுத்தி வந்திருந்தாலும் இந்த மாதிரி திரைப்படங்கள்ல நடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கதாபாத்திரம் நடிக்கிறதுக்கு அவர் ஒத்துருக்க கூடாது. இன்னமும் அந்த காட்சிகளை பார்க்கும்போதே எனக்கு சில நேரங்களில் கொஞ்சம் மன வேதனை இருக்குங்கிற மாதிரி தான் நடிகை தேவயானி தெரிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.